எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். ஐபிஎல் ஸ்குவாட்லாம் பார்த்துட்டே இருக்கோம். எல்லா டீமும் பார்த்துட்டோம். இப்போ ஆர்சிபி அதை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கோம். யாரெல்லாம்னா லாகுல், மட்டு, வெற்றி, நான் விகே 4 பேரும் அரட்டை அடிக்க வந்திருக்கோம். ஆர்சிபியை பற்றி ஃபர்ஸ்ட் நான் ஸ்குவாடை படிச்சிடுறேன். அப்புறம் நீங்கள் பாய்ஸ் டேக் ஓவர் பண்ணுங்கள். இந்த டீம் வந்து எப்பயுமே வந்து பயங்கர ஒரு ஹைப் உள்ள டீமு. ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேடியமில் வச்சு தான் பண்ணுவாங்க. அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈவெண்ட்டு, அதுக்கு ஒரு ட்ரெய்லரு, டீசரு எல்லாத்தையும் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் கப் அடிச்சதே கிடையாது. WPL போன வாட்டி ஜெயிச்சிட்டாங்க. இந்த வாட்டி அதுவும் போச்சு. நேற்று குவாலிஃபை ஆகாமல் விட்டாங்க. ஸோ இந்த மென்ஸ் டீம் இந்த வாட்டி என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். விராட் கோலி, ரஜத் பட்டிதார், யாஷ் தயால் 3 பேரை ரீட்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கு போனாங்க. நிறைய பேர் எழுதி அவங்களெல்லாம் எடுக்கல. அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் 875, ஃபில் சால்ட் 1150, ஜிதேஷ் சர்மா 11, ஹேசல்வுட் 12.5. ஐ திங்க் தேர் காஸ்ட்லியஸ்ட் பிக் இன் த ஆக்ஷன். ரசிக்தார் 6, சுயாஷ் சர்மா 2.6, குருணல் பாண்டியா 5.75, புவனேஸ்வர் குமார் 10.75, ஸ்வப்னில் சிங் போன தடவை உள்ளே கொண்டு வந்தவங்க தான் ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களோட லக்கி மேஸ்காட் 0.5, டிம் டேவிட் 3, ஷெப்பர்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் 1.5, நுவான் துஷாரா 1.6, ஜேக்கப் பெத்தல் 1.6, 2.6, மனோஜ் பண்டாகே லோக்கல் பிளேயரு 0.3. இதுதான் இவரு தான் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மரன், அந்த ரவிச்சந்திரன் ஸ்மரன் அவரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்தது வந்து தேவதத் படிக்கல் 2, ஸ்வஸ்திக் சிக்காரா 0.3, லுங்கி இங்கிரி 1, அபிநந்தன் சிங் 0.3, மோஹித் ரத்தி 0.3. ஸோ இதுதான் ஆர்சிபி டீமு. நீங்கள் சொல்லுங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டீமை பற்றி? முதல் நாள் எதுவுமே நிறைய எடுக்கலன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் செகண்ட் டேல கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காங்க. பட் ஐ திங்க் அவங்க வெங்கடேஷ் ஐயர் மேல ரொம்ப இதுவா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். புவரா எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பர் 3 ஸ்லாட்ல வேற யாருமே ஆப்ஷனே இல்லாம எழுதி வேற வச்சிருந்தாங்க அந்த வீடியோல. அது போனதுனால எல்லாம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் எழுதி வச்சிருந்த புவனேஸ்வர் குமார் இல்லைன்னா அப்படின்னு எழுதி வச்சிருந்த பிளேயரோட சேர்த்து எல்லாம் டிம் டேவிடா பெட்டலா அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. எல்லாரையும் எடுக்கிறாங்க. அப்புறம் ஹேசில்வுடா துஷாராவா 2 பேரும் எடுத்துட்டாங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயரை விட்டதை வச்சு சும்மா பேக்கப்பா நிறைய எடுத்தாங்க. ஸோ அதான் நல்லா எடுத்திருக்காங்க. டீம் நல்லா தான் இருக்கு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி போன தடவை ஒரே இதுல நாங்க இல்லாம ஸ்ப்ரெட் அவுட் பண்றோம் மணியை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட்டிதார் வந்து நியூ கேப்டன் வேற. ஸோ அதெல்லாமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஜெல்லாவாங்க அப்படின்னு தெரியல. பட் அதான் ஹேசல்வுட் ஃபிட்னஸ் கிளவுட் இருக்கு. துஷாராவும் இன்ஜுரி கிளவுட்ல இருக்காரு. ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு பார்க்கறதுக்கு. வெற்றி நல்ல டீம் ஆன் பேப்பர். தி கெத் டீம் கூல் டியூட்ஸ் ஆஃப் ஐபிஎல். போன தடவை பெங்களூருன்னு பேர் மாத்தினாங்க. இந்த தடவை பழைய ஜெர்சிக்கு திருப்பி போயிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஈவெண்டா நடத்துவாங்க. ஆனா கப்புக்கு மட்டும் தெரியல. ஐயரை ரொம்ப தேடி பார்த்தாங்க. அந்த டைம்ல தெரியல பில் ஜாக்ஸ் வேணும்னே எடுக்கலையா இல்ல மிஸ் பண்ணாங்களான்னு தெரியல. லிவிங்ஸ்டன் எடுத்த அப்புறம் they don't want that same profile அதனால விட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் எடுத்த அப்புறம்? லிவிங்ஸ்டன் எடுத்த அப்புறம் சால்ட்டியும் எடுத்துட்டு அப்புறம் they don't want எப்படி ஓப்பனிங் இறங்கல, அந்த ப்ரொஃபைல் ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் டீமுக்குள்ளேயே ஒரு இன்னொருத்தர் இருக்காரு, ஒரு பஞ்சாயத்து இருக்கு. குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங். குருணால் பாண்டியா கேப்டனா இருக்கப்பதான் ஸ்வப்னில் சிங் இடம் இல்லைன்னு வெளியே அனுப்பிச்சு அவர் அதுக்கப்புறம் ஆர்சிபி வந்து இப்போ ஆர்சிபியை ஃபைனல்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு பிளே பண்ணி கொண்டு போனாரு. இப்போ 2 பேரும் திருப்பி ஒரே டீம்ல இருக்காங்க. குருணால் பாண்டியா தீபக் கூடவே ஒரே டீம்ல இருந்துட்டாங்க. இதுதான் ஸ்வப்னில் சிங்லாம் சின்ன பஞ்சாயத்து, குருணால் பாண்டியா தீபக் கூட தான் பெரிய பஞ்சாயத்து. அதே இருந்துட்டாங்க. டீம் குட்டிச்சோரா போயிடுச்சு. அவங்களுக்கு அவங்கவுங்க பஞ்சாயத்து. ஸோ கேப்டன் பத்திதார் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி எடுக்கிறாரு ஐபிஎல்ல. எப்படி பெர்ஃபார்ம் பண்ண பார்ப்போம். பேலன்சிங் அவுட் த ஈகோஸ் அண்ட் கூல் யூத்ஸ் வந்து இட் வில் பி a big issue. ஓவரால் ஸ்ட்ராங் டீம் இந்த பேப்பர். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாகுல், இந்த டீம் நம்ம காலேஜ்ல பாலான்னு ஒரு பையன் இருக்கான் தெரியுமா? அவன் லவ் லெட்டர் கொடுப்பான் ஒரு பொண்ணுக்கு. அந்த பொண்ணு இல்லைன்னு ஒன்னே வேற கிடைச்ச பொண்ணு பேரெல்லாம் எழுதி லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருப்பான் லாகுல். அந்த மாதிரி அவங்க கிடைச்ச ஐயர் கிடைக்கலன்னு ஒண்ணு, ஃபர்ஸ்ட் போட்ட ஐயர் கிடைக்கலன்னு ஒண்ணு, கிடைச்ச வந்த பிளேயர் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. லாகுல், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல என்னதான் எடுத்தாலும் கடைசியில லெட்டர் யாருக்கோ போய் ஏதோ சக்சஸ் ஆனா சரி. ஆனா ஆன் பேப்பர் எப்படி செகண்டோ தேர்டோ எடுத்திருந்தாலும் ஓரளவு டீசெண்டா தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. இந்த 2 ஹேசல் போட்டும் துஷாரா இன்ஜரியும் ஓரளவு சார்ட் அவுட் ஆயிடுச்சுனாலே இது குட் டீம் தான். இட்ஸ் ஆன் பேப்பர் வெரி குட் டீம் தான். இந்த இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இது
எது ரொம்ப ஸ்ட்ராங்கான இது உங்களுக்கு, பேட்டிங்கா பவுலிங்கா? பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் நினைக்கிறேன். பெட்டர் கோலி. தென் ம் கிங் அவங்க டாப்ல வச்சிருக்காங்க. ஆல்ரவுண்டரும் ஓரளவு டீசெண்டா இது வச்சிருக்காங்க. ம் அவர் வேற இப்ப டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் இஸ் ஐபிஎல் இது போறதுனால அவரும் ஏதாவது ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாரு கோலியும். ப்ரூவ் ம் பண்ணணும்னா ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ப்ரூவ்லாம் அதான் பண்ணியாச்சு. கப்பு வாங்கி தான் அவ்வளோ ஆகணும். செஞ்சுரிஸ் 900 ரன்ஸ்லாம் அடிச்சாச்சு. 2 அடிச்சு அவ்வளவு அடிச்சு ப்ரூவ் பண்ண என்ன தேவையில்ல. அப்புறம் கடைசியில ட்ரோஃபி கப் வேணும். இல்ல அடிச்சு. ட்ரோஃபி எடுக்கணும்னு தான் பாப்பாங்க. உமன் டீம் வேற எடுத்துருச்சு. எலிஸ் பெரி இருந்தாங்க ம். அங்க. இங்க யார் ம். இருக்காங்க? பிளேயிங் 11 படிக்கலாமா அப்போ? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பிளேயிங் 11. பிளேயிங் 11 நான் போட்டது வந்து கோலி, ஃபில் சால்ட்டு, ராஜத் பட்டிதர், டிம் டேவிட், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா. ஆர்டர் நான் போடல, ஐம் ஜஸ்ட் ரீடிங் அவுட்டு. க்ரூனல் பாண்டியா 7, புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், ரசிக்தர், ஹேசல்வுட்டு. இம்பாக்ட் சப் வந்து தேவதத் படிக்கல், இம்பாக்ட் சப்பு. அப்புறம் இல்லாட்டி பவுலர் வேணும்னா சுயாஷிஸ் ஸ்வப்னில். ஸோ 3 பேருக்கு இம்பாக்ட் சப்பு. அவங்க எப்படி சுச்சுவேஷன் போன வாட்டி இப்படியே தான் வச்சுருந்தாங்க. ஸ்வப்னில் சிங், வைஷாக் விஜயகுமார், இன்னொரு 2 பேட்டரும் வச்சுருந்தாங்க. அந்த அது பேர் என்ன, அந்த மைபால் லோம்ராரு, அனுஜ் ராவத் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ சில சமயம் ஆமாம் அவங்க தேல் மெஸ்அப் சேஸ் அண்ட் சென்ட் அனுஜ் ராவத் அண்ட் ஃபர்தர் மெஸ்இட்டப். இல்லாட்டி அதெல்லாம் பண்ணி தான் திருப்பி கடைசியில் அவங்க ஸ்வப்னில் சிங் அந்த மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த வாட்டி அதே மாதிரி வச்சிருப்பாங்க. தேவதத் படிக்கல், சூயாஷிஸ், ஸ்வப்னில் எல்லாத்தையும் வச்சு மாற்றி இறக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒருத்தர் உள்ளே கொண்டு வந்துட்டு சம்டி லைக் ரசிக் தார் ஆர் யாஷர் உள்ளே இருப்பாருன்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் டு த ஸ்டார்ட். அந்த மாதிரி ஒரு சீமரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மேபி சம்டி லைக் சுயாஷர் ஸ்வப்னில் கேன் கம் இன். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க. நானும் இப்படிதான் நினைச்சேன், அவங்க குணல் பாண்டியா நம்பர் 7 விளையாடுவாங்கன்னு. பட் அவங்கள அந்த இந்த வீடியோல வந்து குணல் பாண்டியா நம்பர் 8 தான், அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் பெத்தலும் இப்ப ஒன் ஸ்டார்ட்னா லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப ரைட் ஹேண்டரா இருக்காங்கல்ல. அதான் அவங்க வந்து வெங்கடேஷ் ஐயர் மேல ரொம்ப இதுவா இருந்துட்டாங்க இந்த நம்பர் 3 ஸ்லாட்ல. வெங்கடேஷ் ஐயர் வந்து கண்டிப்பா எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பேர் போட்டு ஸ்லைட்ல யாருமே இல்லாம இருந்தாங்க. அதான் அது ஒரு இதுதான். அது வந்து பெத்தல் டிம்டே இக்பல் விளையாடினாருன்னா நம்பர் 3 ஸ்லாட் அப்படியே இதுவா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அது பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இதே தான். ஐ ஃபீல் தே வில் கோ வித் சுயேஷ் சர்மா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்வப்னில் சிங் நினைக்கிறேன் இனிஷியலி உள்ள 11ல. ஏன்னா க்ரூனல் மாதிரி ஒரு லெஃப்ட் குணல் ஹேண்ட் மாதிரி இருக்கிறதுனால தே டோன்ட் வாண்ட் டு கோ வித். பட் சுயேஷ் சர்மாவும் ஒன்றும் பெருசா சில மேட்ச் நல்லா போடுறாரு, சில மேட்ச் ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப கேவலமா போடுறாரு. கன்சிஸ்டன்சி இல்லை, லெக் ஸ்பின் இருக்கு. அதான் ஹேசல்வுட் ஃபிட்னஸ் இல்லைன்னா துஷாராவும் இன்னும் ஃபிட்டா இல்லை. ஸோ அதுவும் லுங்கி இருக்காரு, எங்க அண்ணன் லுங்கி வாரி வரங்கும் வல்லல் அவரும் ஒருத்தர் அந்த கிரவுண்ட்ல. அந்த கிரவுண்ட்ல கடைசியில விக்கெட் எடுக்கலாம் இதுல தவிர மற்றபடி யாரா இருந்தாலும் அடிப்பாங்க. ஓகே, ஸ்டார் பர்ஃபார்மர் பெரிய சீசன் யாருக்கு இந்த டீம்ல? வெற்றி, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். இந்த சீசன்ல பட்டிதார் கேப்டனாகவும் பிளேயராகவும் ப்ரூவ் பண்ணுவார். ஓகே, மற்றவங்க யாருக்கு பெரிய சீசன் இந்த வாட்டி? லாகுல் நம்ம பாலா கொடுத்த லவ் லெட்டர் கிடைக்காம அதுக்கப்புறம் எடுத்த வேற யாராச்சுமா? இல்ல ஐ திங்க் ஃபில் சால்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஃபில் சால்ட் பண்ணிடுவாரு. ரொம்ப கேவலமான ஃபார்ம்ல இருக்காரு. பட் ஆனா நானும் அதே தான் சொல்றேன், சால்ட் வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்றேன். யாரு ஃபேண்டசி பிளேயர் அவரு? அவர்தான், மட்டோட தான். ஓகே, ஸோ அதான் என்னை பொறுத்த வரைக்கும் அகைன் கோலி வில் ஹேவ் வெரி குட் சீசன். அதில் இதே கிடையாது. ஹேசல்வுட் வந்து ஃபிட் ஆகி உள்ளே வந்தாருன்னா ஈஸிலி ஒரு பர்பிள் கப் கண்டென்டர். பட் அது எப்படின்னு வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதுதான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் அவங்க வந்து நோபடி கேன் கெட் த பர்ஃபெக்ட் பவுலிங் காம்பினேஷன் இன் சின்னசாமி. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டீம்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க, ஸ்ட்ராங் டீம்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. எல்லா டீமும் அடி வாங்குறாங்க. சின்ன கிரவுண்டு ஃப்ளிக் பண்ணாலே 6 போகும். நான் மேட்ச் பார்த்தப்பையும் அதான் ஃபீல் பண்ணேன். மிஸ் டைம்டு ஷாட்ஸ் எல்லாம் 6 போகும். ஸோ ரியலி கிரேவியார்ட் ஃபார் பவுலர்ஸ் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பட் தென் அவங்க இருக்கிற ஆப்ஷன்ஸை ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷன்ஸ் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா க்ரூனல் பாண்டியாலாம் வந்து 4 ஓவர் 60 ரன்லாம் போக மாட்டார். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிஃபென்சிவாக போடுவார். புவனேஸ்வர் குமார், இஃப் ஐம் நாட் ராங், ஸ்டார்டட் இஸ் கரியர் வித் ஆர்சிபி. சச்சின் டெண்டுல்கரை போல்ட் ஆக்குவார் ஒரு சீசனில். அண்ட் அவரும் 4 ஓவர் 60 போகிற பவுலர் கிடையாது. இஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட், நோவேர் நியர் இஸ் பெஸ்ட், பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். யாஷ் தயால் போன சீசன் சம்திங்ஸ் ஒர்க் ஃபார் ஹிம்.
Maybe they feel that they have someone who can manage in this ground. Rasik Dar is an exceptional talent. Extraordinary அந்த இந்தியா ஏ சீரீஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக போட்டார். ஐ திங்க் ஹீ வில் ஹாவ் அ குட் சீசன் இந்த ஆர்சிபிக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹேசல்வுட் சொல்லவே தேவையில்லை, கிளாஸ் பவுலர். இஃப் இஸ் அவைலபிள் ஃபார் த டோர்னமெண்ட் இட்ஸ் பிக் பூஸ்ட் ஃபார் ஆர்சிபி. ஸோ இப்படி ஒரு மேனேஜபிள் லைனப், ஒரு பவுலிங் லைனப், இது வந்து எக்ஸ்ட்ராடனரி அப்படின்னு கூட சொல்ல முடியாது. பட் இந்த தீஸ் சோசன் 5 மே பி ஏபிள் டு மேனேஜ். இந்த பேட்டிங்கும் வந்து நாட் பேட், தே வில் பி ஏபிள் டு புட் அப் ஸ்கோர்ஸ். பட் அந்த இந்த டேவிடு, லிவிங்ஸ்டன்னு, இவங்க ஜிதேஷ் சர்மா மேலே கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த 4, 5, 6 மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இந்த டீம் குவாலிஃபை ஆகுமான்னு எனக்கு தெரியல. இஃப் யூ ஆஸ்க் மீ, திருப்பி அதே கன்டென்ஷன் வருவாங்க, கொஞ்சம் தோப்பாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் ஃபார்முலா போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இந்த டீம் தோக்கணும், டீம் ஜெயிக்கணும்னு. எப்பயுமே அப்படிதான், ஃபர்ஸ்ட் ஒரு பயங்கர ஹைப்பில் ஆரம்பிப்பாங்க, 2-3 மேட்ச் தோப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 மேட்ச் ஜெயிப்பாங்க, கடைசியில் கால்குலேட்டர் எடுத்து கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு சீசனாக தான் இருக்கும். ஸ்க்ரேப் த்ரூ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தே மே நாட் குவாலிஃபை. நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பா இந்த தடவையும் மிடில் ஆஃப் த டேபிள்ல ஒரு வாய்க்கா தகராறுல இன்னும் மற்ற 2 டீமோட சண்டை போடுவாங்க. நான் வருவேன், நீ வருவான்னு. அந்த ஆர்சிபி கால்குலேஷன்ஸ் எப்பயுமே அந்த 7வது மேட்ச் முடிச்சோன்னே ஆரம்பிக்கும். போன தடவை தி ஹேட் அ குட் ரன். அந்த 7வது மேட்ச்க்கு அப்புறம் டெஃபினட்டா வின் பண்ணி ஆகணும்னு சொல்லி எல்லா மேட்சும் கண்டினியூஸா ஜெயிச்சு நல்லா தி ஹேட் அ குட் ரன். அந்த மாதிரி இந்த தடவையும் எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியல. மிடில் ஆர்டர் டெஃபினட்டா வீக் தான், அது எக்ஸ்போஸ் ஆகுமான்றது செகண்டரி கொஸ்டின். பட் தட்ஸ் அ ஸ்டோரி வித் ஆர்சிபி. கன்சிஸ்டண்டா மிடில் ஆர்டர் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்காது. அதுக்கு ஏத்தாப்புல எடுத்திருக்கலாம், இல்ல கொஞ்சம் ட்வீக் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் வெயிட் அண்ட் சி. ஆமாம், தேவதத் படிக்கல் மாதிரி ஒருத்தரை கொண்டு வரலாம், ப்ரொவைடட் இந்தியா ஏவோட வாஸ் இன் வெரி குட் ஃபார்ம். ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் வாஸ் டெக்னிக்கலி வெரி நைஸ் அண்ட் ஆடுறதும் நல்லா ஆடினாரு கன்சிஸ்டண்ட்டாக. பட் இந்த டீமில் இவங்க இப்படி உழப்புனாங்கன்னா ஐ திங்க் தே மைட் நீட் படிக்கல் இந்த மிடில் ஆர்டர். அவர் போன ஐபிஎல் ஃபார்ம் கொண்டு வந்துட்டாருன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐ திங்க் 30 ரன் கூட அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு 7 மேட்ச் விளாட்னாருன்னு நினைக்கிறேன், 7-6 மேட்ச் விளாட்னாரு. ஆமாம், அதுவும் ஓப்பனிங் வேற இறங்கினாரு. ஓப்பனிங் 1 டவுன், ஒரு மேட்ச் ஓப்பனிங், ஐ திங்க் எல்லாம் 1 டவுன் தான் வந்தாரு. பட் அதான் மிடில் ஆர்டர். சாரி மட்டும் நீ கன்டினியூ பண்ண, அதுக்கு முன்னாடி வெற்றி குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு தானே சொன்னேன். இல்ல ஆக மாட்டாங்க. மிடில் ஆர்டர், ஓகே ஓகே மிடில் ஆஃப் த டேபிள் சார். ஓகே ஓகே மட்டும் சொல்லு. அதான் மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகாம கடைசி 10 ஓவர்ல வந்தாங்கன்னா டிம் டேவிட் இவங்கெல்லாம் ஃபினிஷர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. பட் அதான் மிடில் ஓவர்ல ஸ்பின், நல்ல ஸ்பின், ஓரளவுக்கு ஸ்பின்னா கூட விளையாடிடுவாங்க. வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பின் எக்ஸ்போஸ் ஆகாம இருந்தாங்கன்னா பெட்டர். அந்த அளவுக்கு இப்போ பட்டிடார் வந்து ஸ்பின் விளாட்னாருன்னா யா தட்ஸ் குட். அந்த மாதிரி அவங்க எந்த ஸ்பின்னர்ஸ், ஃபாஸ்ட் பாலர்ஸ் அந்த மாதிரி கரெக்டா இது பண்ணி விளையாடினாங்கன்னா தே வில் டூ வெல். I feel they might miss out depending on எப்படி மும்பை விளையாடுறாங்கன்றது பொறுத்து. மிஸ் அவுட் தான் சொல்ற நீயும். லாகுல் நீங்க என்ன சொல்றீங்க? லவ் லெட்டர் கொடுத்துருவாங்களா? லவ் லெட்டர் கொடுத்துருவாங்க, ஆனா பல்பு தான் வரும். நீங்க உங்க ஃப்ரெண்ட மனசுல வச்சுட்டு சொல்லாதீங்க. ஆர்சிபி மனசுல வச்சுட்டு சொல்லுங்க. ஆர்சிபிக்கும் பல்புலாம் இது கிட்டத்தட்ட இவங்க டீமும் இந்த எஸ்ஆர்ஹெச் கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் சேம் சினாரியோ தான். ஒன்று அடிப்பாங்க, இல்லை மிடில் ஆர்டர் இதாகும், இல்லை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லா பண்ணுவாங்க. பட் somehow they will miss out. It will be between 5 and 6. எஸ்ஆர்ஹெச் இவங்கெல்லாம் ஒரே கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் த சேம். ஓகே, ஸோ டிசிக்கு அப்புறமா நம்ம 4 பேரும் சேர்ந்து ஆர்சிபி குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். எதனாலன்னு தெரியல. ஆர்சிபி குவாலிஃபை ஆகி நம்மலாம் ரொம்ப ப்ரோ சிஎஸ்கேவா இருக்கலாம்னு கூட நினைக்கலாம். பட் எனக்கு தெரியல. மட்டும் என்ன நினைக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து பும்ரா விளையாடலன்னா நான் மும்பை அதேதான் நானும் வரேன். பும்ரா எம்ஐக்கு விளையாடலன்னா பும்ரா நம்பிதான் ஆர்சிபி இருக்காரு. அவளன் அதான் பும்ரா நம்பிதான் இந்தியாவே இருக்குங்கிற நீங்க. இப்ப இந்தியா சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிக்கலையா லாகுல்? பும்ரா இல்லாம என்ன பிரதர் இருந்தாங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிருக்கோம். நேரம் முடிச்சிருப்பாங்க. பும்ரா வந்து ஈஸியா தானே ஜெயிச்சாங்க, கேம் டிராப் பண்ணாம தானே ஜெயிக்கிறாங்க. அதே சில மேட்சஸ்ல கடைசி 2 ஓவர்ல போய் ஜெயிச்சாங்க. பும்ரா இருந்தானா இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். இல்ல ஒரு டிஃபெண்டிங் டார்கெட் இருந்ததுன்னா பும்ரா பவுலிங்னா இப்ப நீங்க எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. சோ பும்ராவை நம்பிதான் ஆர்சிபி மொத்த டீமும் குவாலிஃபை ஆகிறது போயிருக்கு அப்படின்றீங்க நீங்க 2 பேரும். என்னங்கடா இது? ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும்?
எனக்கு என்னமோ ஆட்டோ பக்கத்து பும்ரா ஆட்டோ ஆஸ் ஓடுது யூஷுவல் ப்ரோ. பும்ரா இன்ஜரி. ஆட்டோ எடுத்துக்கிட்டா பக்கத்து ஆட்டோ ஓடுது. அவங்க ஆட்டோ ஓடினாலும் ஒத்துக்கலாம் லாகுல், பக்கத்து ஆட்டோ ஓடுங்கிறீங்க. இல்ல இது இந்த பாருங்க, மும்பை, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த கடைசி 4, 5, 6ல வந்து நிப்பாங்க. பும்ரா கடைசி செகண்ட் ஹாஃப்ல உள்ள வந்துட்டாருன்னா எம்ஐ உள்ள போயிடும். ஆனா கண்டிப்பா எம்ஐக்கு தெரியும் பும்ரா நம்பி தான் எம்ஐ இருக்குதுன்னு. கண்டிப்பா they will try to pull him. இல்லாட்டி எம்ஐ வந்துருங்கிறீங்க. Atleast they will try to pull him இல்ல in the second ஆர்சிபி மேல half. வன்மத்தை கக்குறீங்களா? இல்ல ஆர்சிபி மேல வாங்குவாங்களா இல்ல. ஓகே ஓகே சரி, அப்ப உங்களுடைய ஃபைனல் கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. we can sign off. நான் I'm gonna change my opinion. நான் ஆர்சிபி குவாலிஃபை ஆவன்றேன். மாத்திட்டாருப்பா. சரி, சரி ஓகே ஓகே. அப்ப மட்டு வந்து மாத்திருச்சு, யூட்டர்ன் அடிச்சிருச்சு. ஆர்சிபி குவாலிஃபை ஆகாதுன்னு சொன்ன மட்டு வந்து பேசி ஆர்சிபி குவாலிஃபை ஆகும் அப்படின்னு சொல்ல வச்சிட்டீங்க ராகுல். இது எந்த மைண்ட் கேம்ஸ்ல நம்மளோட இது பண்ணுதுன்னு தெரியல. ஆமா, மக்களுடைய சித்து விளையாட்டுகள்ல இதுவும் ஒண்ணு. அதனால ஆர்சிபி குவாலிஃபை ஆகும் அப்படின்னு நீங்க ஏன் சேஞ்ச் பண்ணீங்க மட்டு திடீர்னு? இல்ல அதான் பும்ரா தான் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் 4 மேட்ச் விளையாட மாட்டாருன்றாங்க. அதுக்கப்புறம் 3 மேட்ச் 4 மேட்ச்லாம் இல்ல, நிறையவே விளையாட மாட்டாரு. வர்றதுக்கு 3 மேட்ச் மிஸ் பண்ணுவாரு இனிஷியலா. சோ அதனால ஐ ஃபீல் அந்த டீம் டெத் பவுலிங் அந்த 4 மேட்ச் அட்வான்டேஜ் எடுத்துருவாங்களா ஆர்சிபி? பாப்போம். அதுல ஆனா நிறைய இதுல மேட்சஸ் இருக்காங்க, அது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் மும்பை. ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த கண்ணாடியை திருப்பினா அங்க ஆட்டம் ஓடாதுன்னு மட்டும் சொல்லிட்டாரு வியூவர்ஸ். மட்டும் வந்து ஆர்சிபி குவாலிஃபை ஆகும்னு சொல்றாரு. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஒரு நற்செய்தி. மற்ற 3 பேரும் ஆர்சிபி குவாலிஃபை ஆகாது அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் எங்களுடைய இறுதி கருத்து. இதை இனிமே மாற்ற மாட்டோம். வெற்றி, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொன்னா அப்புறம் we can sign off. மட்டும் நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லு. லாக்குல் நீங்க எல்லாம் சொல்லிருங்க. நான் சொல்லி முடிச்சிட்டேன் ஆர்சிபியை பத்தி. அவ்வளவுதான். இதுக்கு நாங்க சொல்றது என்ன இருக்கு, மட்டும் சொல்லிட்டார்ல. அதான் நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப நல்ல பவுலிங் அட்டாக் அந்த பிச்சுக்கும் மற்ற பிச்சுக்கும் வெரி குட் பவுலிங் அட்டாக். கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் பார்த்து ஸ்பின்னர் கொஞ்சம் இவங்க விளையாட நல்லா இருக்கும் அப்படின்னு கரெக்டா என்ட்ரி பாயிண்ட் கரெக்டா மேட்ச் இது பண்ணாங்கன்னா they will do well. ஆர்சிபி ஆஸ் யூஷுவல் வந்து எப்பயுமே ஆன் பேப்பர் நல்ல டீமா இருக்கும் ஓரளவுக்கு நல்லா. பட் ஹவு தே யூஸ்வலி எண்ட் அப் மிஸ்ஸிங் தேர் ஓன் டிசிஷன்ஸ்னால, ஓரளவுக்கு பேட் டிசிஷன்ஸ்னால தான் யூஸ்வலி எண்ட் அப் மிஸ்ஸிங் அப் த டோர்னமெண்ட். அவங்களுக்கு இந்த நல்ல டிசிஷன்ஸ் எடுத்தாங்க. ஹேசல்வுட் இஸ் ஃபுல்லி ஃபிட் ஃபார் அவைலபிள் ஃபுல் டோர்னமெண்ட்னா ஐ திங்க் they'll have good run. பட் அது டவுட் நினைக்கிறேன் வெற்றி. நான் இவ்வளோத்தையும் சொல்லிட்டேன், இதையும் சொல்லிடுறேன். ஐ டோன்ட் திங்க் அன்ஃபார்ச்சுனேட்லி he will not be available for the tournament நான் நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. பிகாஸ் they are more focused on வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். ஸோ அதனால அவங்க they might not let him in to come and play. அப்படின்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் வேற பார்க்கணும், அது இன்னொன்னு ஒன்று. பட் given all said that, I don't think RCB will finish in the top 4. பார்க்கலாம் இதோட எப்படி ப்ரெடிக்ஷன்ஸ் போகுதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு மட்டும் சொல்லியிருக்கா ஜெயிப்பாங்கன்னு. நம்ம இன்னும் 2 டீம் பார்க்கணும். ஒன்று மும்பை ஆட்டோ கண்ணாடி இருக்கிற டீம், அந்த டீமை பொறுத்துலாம் மிச்சம் 2 டீம் இருக்கு. அப்புறம் சென்னை. ஸோ we'll be back with the reviews of those teams. Signing off for Friday Squad.